சரியான வராமல் இருக்கு ஆடம் இப்படி பிடிக்கும். இந்த பெரிய குந்தை ஒரு குந்தை இருக்குது, அதான் மதம் காய்க்கும். நம்ம இன்னைக்கு ராமகிருஷ்ண ஐயா கூட நிற்கிறோம். அவங்க போயால போய் இன்னைக்கு தூண்டி போட்டு கனவா பிடிச்சி வந்திருக்காங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல்னு சொல்லுவாங்க. இந்த வரிகள் யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, கடினமாக உழைக்கிற நம்ம மீனவர்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும். விடிகாலையிலேயே எழுந்து தன் சொந்த போயாவை எடுத்து கனவா தூண்டில் போட்டு திரும்புகிறாங்க நம்ம ராமகிருஷ்ண ஐயா. உழைப்பிற்கு வயதும் கருவியும் ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்காருங்க நம்ம ராமகிருஷ்ண ஐயா. நல்லா கவனிச்சா தெரியுங்க, இந்த வயசுலையும் காலையில் தூக்கத்தை பொருட்படுத்தாமல், அடிக்கிற காற்றை பொருட்படுத்தாமல், எதை பற்றியும் யோசிக்காமல் உழைப்பை மட்டுமே யோசித்து காலையில் போயிட்டு வந்திருக்காங்க. என்ன தூண்டி போட்டு வரீங்களா? சரியான வராமல் இருக்கு ஆடம். ஐயா உங்கள் பேர்? ராமகிருஷ்ணனா? கனவா என்னையா? கனவா தான். எவ்வளோ பரங்கனாயெல்லாம் இருக்குது. காற்றுனால பிடிக்க முடியல. காற்றுனால. இப்போ காலையில் வந்து போனீங்களா? காலையில் 5 வரைக்கும் போனோம். இதுதான் தூண்டிலாயா? இதுதான் தூண்டி. ஆமாம். ரெண்டு தூண்டி வச்சுருக்கீங்க என்ன? 3 தூண்டி. இது ஒன்று, அது ஒன்று, வேறையா? இந்த 2 தூண் இருக்குல்ல. இது ஒன்று. 5 கட்டா 6 கட்டான்னு 5 சொல்லி இருக்குது. 3 ஒரே நேரத்தில் போடுறீங்களோ? 3 கட்டையும் ஒரே இதில் வீசுறாங்க. 3 வீசு போடுவோம், 4 போடுவோம். 5 கட்டையும் ஒரே நேரத்தில் என்ன? ஒரே நேரத்தில். இது வந்துட்டு மீன் மாதிரி இழுத்துட்டுலாம் ஓடாதா கனவா? இழுத்துதான் செய்யும். சர்றன்னு இப்படி இழுத்து முடியாது. சுத்தால லைட்டாக இலக்கி கொடுக்கணும். மெதுவாக விடணும்ண்ணா. ரொம்ப விட்டோம்னா இப்போ பொறுக்க பிடிச்சாலும் அத்துடணும். கொஞ்சம் வேகமாக பிடிச்சா அத்துட்டு போயிடும்ண்ணா. அது கூந்தல் இந்த கூந்தல் தான் கொழுவும் தனியாக. அது லைட்டாக அப்படியே கொட்டுங்க கீழே பார்ப்போம். இருக்குல்ல. இப்படி வந்து இப்படி பிடிக்கும். இந்த பெரிய குந்தை ஒரு குந்தை இருக்குது, அதான் மதம் காய்க்கும். பிடிச்சி அப்படியே இழுத்து அப்படியே கடிச்சிடும். கடிச்சோடனே துண்டோடனே அப்படி கொலிக்கணும். கூந்து அத்துச்சுன்னா போயிடும். இந்த கனவா போயிடும். கனவா போயிடும். டக்குன்னு நைஸாக அலை கொடுத்து நைஸாக பிடிக்கணும். இத்தனை கனவா தான் பிடிச்சிருக்கு என்னையா மொத்தமே? இல்லை பிடிக்கலாம் கூட. காற்று உரமா இருக்கு. காற்று சரியான உரம். காற்று கொஞ்சம் ஆயிருந்துச்சுன்னா கொஞ்சம் லேசாக இழைக்கிது லைட்டாக. சரி மேலத்தில் வந்துச்சு காற்று. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com